பேக் டு நிஷாந்த் அண்ட்ரிகாஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நாம் வந்து என்ன விளையாட போகிறோம்னா சோலார் ஸ்மாஷ் 2. ஸோ இந்த கேம் வந்து ஆக்சுவலி இது எனக்கு இந்த கேம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்பப்போ விளையாடுவேன். நம்ம ஆக்சுவலி இந்த கேமை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இது. சிவான் இதை விளையாண்டு பார்த்துருவோம். ஸோ ப்ளே கொடுப்போம். பிளானட் ஸ்மாஷ், சிஸ்டம் ஸ்மாஷ். ஃபஸ்ட்டாக நம்ம பிளானட் ஸ்மாஷ்க்கு போவோம். ஸோ இதுதான் நம்ம உலகமா? இந்த ஆஃப்ரிக்கா, யூரோப்பு, இந்தியா, நம்ம இந்தியா மட்டும் நல்லா மின்னுது பாருங்க. அதுங்க எல்லாருமே சொன்ன மாதிரி இப்போல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் சொல்கிறாங்களே நார்த் கொரியாவில் மட்டும் லைட்டே இருக்காதுன்ட்டு. சொன்னது உண்மைதாங்க. இங்கே பார்த்தா நார்த் கொரியாவில் இதுதாங்க நார்த் கொரியா. இதை மட்டும் அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க நார்த் கொரியாவில் மட்டும் நம்ம சேட்டலைட் இருந்து பார்த்தோம்னா அதுக்கு லைட்டே இருக்காது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து எங்கள் சைடில் கவுண்ட் தெரியுது பாருங்கள். நீங்கள் அப்படியே லெஃப்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ பேர் வந்து இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க, உயிரோடு இருக்காங்க, வேறு எவ்வளோ பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்ட்டு காட்டும். வேறு உலகம் வந்து இன்னும் எவ்வளோ % வந்து இருக்குது, எவ்வளோ % அழிஞ்சிருக்குன்ட்டு அது காட்டும். சரி, ஓகே, நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆஸ்ட்ராய்டு, மீட்டியோர் ஷவரு, 3 ரேண்டம் கிஃப்ட்டு. சரி வாங்க, நம்ம முதல்ல மீட்டியர் ஷவர் இருக்குது. நம்ம இந்த 3 வந்து எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்த்துருவோம். ஓகே, நான் கொடுத்துட்டேன் 3. Oh my god guys, இவ்வளோ ஏன்னா ஆல்ரெடி இது 2 3 4 இது எஃபெக்ட் அப்படியே போகுது பார்த்தீங்களாங்க. ஏங்க இதுவே ஆல்ரெடி 7,483,000,000 மக்கள் அது கொண்டுருச்சுங்க. இது ஆக்சுவலி அதோட எஃபெக்ட் இங்கேயும் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதா? அதனால அந்த எஃபெக்ட் போக போக நார்த் அமெரிக்காலாம் காணா போச்சு, எங்கே போச்சுன்னே தெரியலை. இது பசிபிக் ஓஷன் இருங்க, இதை நம்ம கொடுத்துருக்காங்க ரேண்டம் கிஃப்ட்டுன்ட்டு. என்னதுடா இது? ஒன்றுமே பண்ணலங்க இது. இருங்க, வேறு என்ன ஓர்டெக்ஸு இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இது என்னது? ஏன்ஷியன்ட் ப்ரோபு, கினட்டிக் அலர்ஜியா, ஓகே ஓகே. இப்போ நாம் கூட யோசிச்சுட்டு இருந்தோம் இது வந்து என்னது, ஒன்றுமே தெரியல, கிஃப்ட்டு மாதிரி இருக்குன்ட்டு. இப்போ அந்த கிஃப்ட்டை போட்டு அதனால ஏதாச்சும் ஒரு பவரை போட்டோம்னா அந்த கிஃப்ட்டுக்குள்ளேருந்து எந்த ஒரு இது மாதிரி வேணாலும் பவர் வேணாலும் வருது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு பிடிக்காதது வந்து அந்த ஒரு பூச்சி மாதிரி வந்துச்சுங்களா, அதுதான். இங்கே ஒரு கிஃப்ட் இருக்குது, வாங்க இதையே நம்ம பிளாஸ்ட் பண்ணிடுவோம். இங்கே நியூக்ளியர் மிசைல்ஸ் இருக்குது. நாங்கள் இதுக்குள்ளேயே ஒரு கிஃப்ட், இதுக்குள்ளே ஒன்று போகும். இதுக்குள்ளே என்ன இருக்குது இந்த கிஃப்ட்டுக்குள்ளே? இன்னும் ஒரு மான்ஸ்டர் மாதிரி வந்துட்டு போகுது. இருங்க, நான் கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். இருங்க, இப்போ கேட்குதா? பயங்கர சவுண்டாக இருக்கும். என்ன பண்ணலாம், வேறு என்ன கொடுக்கலாம்? இருங்க, நம்ம சேனல் ரீசெட் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். மிசைல் ஸ்டேஷன், நியூக்ளியர் மிசைலுன்னு சொல்லியிருக்கு. அது என்னன்னு பார்த்துருவோம். இந்த இடத்துல போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பசிபிக் ஓஷனில் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். அட்டாடி, இது என்ன இப்படி டெஸ்ட் பண்ணுது? ஓகே, இங்கே மட்டும் என்ன ஒரு சின்ன லைட் தெரியுது. இந்த இடத்துல ஒரு பாம்பு போடுவோம். அங்கே யாருமே சாப்பிடல. நியூசிலாண்டில் போகும். நியூசிலாண்டில் இருந்தவங்களே 5 மில்லியன் மக்கள் இறந்துட்டாங்க. ஓகே, ஜப்பான் பார்ப்போமா? முதல்ல நம்ம இது எடுத்துப்போம், அது ஒன்று ஒன்றா அடிக்கும். எதை எடுக்கலாம்? கினடிக் ஒன்றுமே பண்ணல. முதல்ல இந்த நார்த் கொரியாவை அடித்து பார்ப்போமா? நார்த் கொரியாவில் தானே அடித்தேன், அது என்ன சவுத் கொரியா சைனா வரைக்கும் எஃபெக்ட் ஆகிடுச்சு. வேறு ஜப்பானில் அடிச்சிடுவோமா? ஜப்பானில் அடித்ததுக்கு இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க. ஓகே, வேறு என்ன? கேஸ் கானா, என்னது கேஸ் கேனன்,
என்னங்க இது ஓட்டையாக போட்டுருச்சுங்க இது. ஓகே, இங்கே கீழே அண்டார்டிகாவில் ஏதாச்சும் போடுவோமா? அண்டார்டிகாவில் இருந்த இந்த சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாரையும் கொன்னுருச்சுங்க. ஆஸ்திரேலியாவில் போட்டு பார்ப்போம். அதுக்குள்ளே 1 பில்லியன் மக்கள் இறந்துட்டாங்க. ஓகே, இப்போ தாய்லாண்ட்லலாம் போட்டு பார்ப்போமா? நான் தாய்லாண்டை போட்டு எல்லோரையும் கொல்ல போகிறேன். யாரும் இனிமேல் தாய்லாண்டு போக முடியாது. தாய்லாண்டை தானே அடித்தேன், சைனா வரைக்கும் எஃபெக்ட் போயிடுச்சு. ஓகே இருங்க, நல்லா ஜூம் பண்ணிவிட்டு நாம் இங்கே கர்நாடகா மேலே போடுவோம். எங்களுக்கு கடை தண்ணி தர மாட்டேங்கிறீங்க, நான் காட்டுறேன்டா உங்களுக்கு தண்ணி. ஐத்தாரி, இந்தியா மேலே போட்டது என்னங்க, மொத்தம் சவுத் இந்தியாவுக்கும் எஃபெக்ட் போயிடுச்சு. அடி அடி என்ன போக முடியுது. இதை மொத்த இடத்தையும் நம்ம அட்டாக் பண்ணுவோம். ஜூம் அவுட் பண்ணிட்டு இங்கே ரஷ்யா, சவுதி, ஆஃப்ரிக்கா எல்லா இடத்தையும் அடிச்சிடுவோம். கொஞ்சம் இதை ஆஃப் பண்ணிட்டு இங்கே வந்து பிளாஸ்மா போட்டு ஒரு இங்கே பாருங்கள், இங்கே இந்த எஃபெக்ட் இங்கே வரைக்கும் போகுது. அது எஃபெக்ட் போனதுக்கே ஒரு 2 பில்லியன் மக்கள் இறந்துட்டாங்க. அத்தாடி, இது என்னது பிளாஸ்மா ப்ளஸ்? இது என்னங்க, ஒரு பிளாஸ்மா போட்டதுக்கு இவ்வளோ எஃபெக்டா? அவ்வளோதாங்க, எல்லா 8 பில்லியன் மக்களும் இறந்துட்டாங்க. எவ்வளோ நீல கலரில் இருந்த நம்ம பிளானட்டு அப்படியே ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. கொஞ்சோண்டு அண்டார்டிகா மிச்சிருக்கு, அதையும் போட்டு தள்ளிடுவோம். அவ்வளோதான், எல்லாருமே இறந்துட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், எல்லாம் கதை முடிஞ்சு. நம்ம வேறு ஏதாச்சும் போட்டு பார்ப்போம். எனர்ஜி பீம். ஓ, லிப்லாம் போட முடியுமா? N.R என்னங்க N.R என்னமோ டான்ஸ் ஆடுது. நம்ம திரும்ப ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம N.Rன்னு போடுவோம். இருங்க, என்னடாச்சு? ஸோ கைஸ், அது கொஞ்சம் டெக்னிக்கல் எரர் ஆகிடுச்சு. நாம் வாங்க, நம்ம வந்து போடுவோம். இதானது எனர்ஜி பீம் தானே நம்மளுக்கு தேவையானது. எங்கே போடலாம்? இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குங்க, இந்த இடத்துல போடலாம். N பாயிண்ட்டு இங்கே கொஞ்சம் ஆர் எங்கே போடலாம்? ஆர் இங்கே போடலாம். ஆர் சப்ஸ்கிரைப்ஸ்ன்னு போடுவோமா? இங்கே சப்ஸ்கிரைப் இப்படின்னு போடுவோம். வேறு நம்ம இன்னொன்று நம்ம போடணும். நீங்கள் எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது, நான் வேணால் போடுறேன், அதுக்கு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட லெஜண்ட் லவ்லி பாஸை தாங்க நான் போடுப்பேன். என்ன இதுக்கு எப்படி ஆகுது? நீங்கள் நம்மளோட சப்ஸ் இருக்குது, லவ்லின்ட்டு கீழே போடுவோம். ஓகே, நம்ம லவ்லின்ட்டு நம்ம கீழே போட்டோம். நம்மளோட லெஜண்ட் லவ்லி. இந்த ஐஷோ ஸ்பீடு வந்து ரொனால்டோவை வந்து பார்க்கணுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு லவ்லி பாஸை பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசைங்க. அவ்வளோதாங்க, அவர் தான் இன்னொன்று இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் தான் நான் நிறைய இந்த மாதிரி கேமிங் வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தேன். இதானது செலஸ்டியல். இங்கே போட்டு பார்ப்போம். என்னங்க இந்த சைடு வருது? என்னடாது, என்னமோ ஒரு இமேஜ் மாதிரி வந்து என்னமோ ஆவி மாதிரி ஒன்று வந்து அது அடிச்சுட்டு போனதுலேயே 3 பில்லியன் மக்கள் இறந்துட்டாங்க. ஓ மை காட். வாங்க, இதே நம்ம மொனார்க் போட்டு பார்ப்போம். மொனார்க் என்ன இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிஃப்ட் பாக்ஸ் போட்டோங்க, அது மாதிரியே இருக்குது. ஓகே, இது அப்படியே ஓட்ட போட்டு எங்கிட்ட வரீங்க? இந்த வழியில் வருமா? வந்துடுச்சுங்க. இந்த லவ்லிங்க இருக்கிற அந்த வீலை போட்டு வந்துருச்சுங்க. ஓகே, வேறு என்ன போடலாம்?
என்னமோ இங்கே டாட்ஜுன்னு இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது, டாக் மாதிரி இருக்குது. என்னது இது? என்னோட நாய். நாய்க்கெலாம் இல்லை. இந்த சூப்பர்மேன் படத்தில் அந்த சூப்பர்மேனுக்கு ஒரு நாய் இருக்குன்ல, இந்த நாய்க்கு ஒரு இது மாதிரி இருக்கும்ல. என்ன அது ஓடுது? காண போயிடுச்சு. அது இந்த சூப்பர்மேனில் அந்த சூப்பர்மேனுக்கு ஒரு டாக் இருக்கும். அது யாருக்கும் தெரியும், உங்கள் எல்லாம் யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியாது. ஆனால் அந்த சூப்பர்மேனுக்கு வந்து ஒரு டாக் இருக்கும். அந்த நாய்க்கெல்லாம் இந்த சூப்பர் பவர்ஸ் இருக்கும். சூப்பர்மேனோட டாகு கூட அந்த சூப்பர் பவர்ஸ் இருக்கும். அதைத்தான் இதுலேயும் காட்டியிருக்காங்க. இதான பாலிகன் என்டிட்டி. இனி இதை போட்டு பார்ப்போம் என்ன ஆகுது. என்னமோ ஆகுது. என்னமோ ஆத்தாடி, அது இங்கேருந்து ஓட்டையை போட்டுருச்சுங்க. மாப்பு சரியான ஆளு தாண்டி. சரி, ஓகே. இந்த இடத்துல என்ன மட்டும், நான் இருக்கிற இடத்துல இங்கே மட்டும் என்ன ஃப்ரீயாக இருக்குது? பக்கம்லாம் விட முடியுமா நம்மளால்? செலஸ்டியல் ஸ்மைட்டுன்ட்டு ஒன்று இருந்துச்சுங்க, அது போட்டு பார்ப்போம். என்னங்க என்னது இது? ஓ, இது வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஓகே. ஏன் முன்னாடி போய் கொஞ்சம் கீழே இறங்கி அந்த ஏரியாவுக்கு போனோங்க. அங்கே மேலே இருக்க ஏரியாவுக்கு கொஞ்சம் மேலே ஏறி கொஞ்சம் நல்லா முன்னாடி போ. ஓகே, இந்த இடத்துல நம்மளோட ஃபைட் ஆரம்பிப்போமா? முன்னாடி யூரோப்பில் ஆரம்பிப்போம். நம்மளை ஆட்சி செஞ்ச பிரிட்டிஷ், அவங்கள அடிப்போமா? வாங்க அடி. அத்தாடி பாருங்க, நாம் அடித்தது பிரிட்டிஷை தான், ஆனால் அது மொத்தம் யூரோப்புக்குமே ஒரு இம்பேக்ட் கொடுத்துருச்சு. டர்க்கி இருக்குது, இங்கே வாங்க டர்க்கி அடிப்போம். அச்சோ, டர்க்கி அடிச்சது இவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொடுத்துருச்சு. இங்கே பாருங்களேன், நம்மளோட ஆறுன்னு போட்டதில் அந்த ஆறுக்குள்ளே ஒரு ஊர் இருக்குங்க. வாங்க அந்த ஆறுன்னு இருக்கிற அந்த இடத்த போய் அடிச்சிருவோம். ஆறுன்னு இருக்கிற ஊரில்லே, ஆறுன்னு இருக்கிற ஊரில்லே பஞ்சு பண்ணும். ஆக்சுவலி எல்லாருமே வந்து நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, அதாவது என்னை பார்க்க கொஞ்சம் அது இது மாதிரி இருக்கும். அதுக்கு என்னன்னு சொல்ல, ஒரு சம்திங் லைக் நான் ஒரு நல்லவன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் அப்படி விட்டுறலாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எப்படி இடத்த போட்டு பண்ணுவேன்ட்டு. கேம்லேயே அப்படி பண்ணுறேன்னா அப்போ நான் நிஜத்தில் என்ன பண்ணுவேன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் நல்லா ஜாலியாக பண்ணாச்சு. இது என்ன ஆபிலு சல்ல புள்ள நம்மளுக்கு இங்கிலீஷ்லாம் வருது, நம்ம போட்டுருவோம். என்னது இது? என்னங்க என்னமோ ஆக்டோபஸ் மாதிரி வருது குத்திருச்சு. இது குத்தி அப்படியே ஒரு பீஸாக துண்டை எடுத்துகிட்டு போகுதுங்க. இதுக்கே 5 பில்லியன் மக்கள் இறந்துட்டாங்க. இங்கே லிவையத்தானுன்ட்டு ஒன்று இருக்கு, போடுவீங்க. என்ன அது? 2 லிவையத்தான் போட்டோம், 2 லிவையத்தானும் பிரிஞ்சிருச்சு. என்னமோ நீளமாக ஒரு புழு மாதிரி இருக்குங்க. 2 பிரிஞ்சு என்ன பண்ணுது? ஆளுக்கு ஒரு டைரக்ஷனில் போயிடுச்சு. அது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியும். வாங்க இந்த இடத்துல போடுவோம். என்னங்க இது? அதுக்கு மட்டும் 3 வாய் மாதிரி இருக்குது. ஓகே, உள்ளே போகுது. பெண்டாய் என்னையா பண்ணுது? அப்படியே ஓட்டையா போட்டு இங்கே வழியா இது வழியா வருமா? இது வந்துருச்சு. இருங்க, நிறையா 2-3 போட்டு பார்ப்போம். நிறையா போட்டுட்டோம் நம்ம. பாருங்கள் நம்ம எவ்வளோ போட்டிருக்கோன்ட்டு. இங்கே நல்லா நிறையா போடும். ஆல்ரெடி ஒன்று உள்ளே பூந்துச்சு. என்னமோ இந்த புழுவெல்லாம் அது உள்ளே அந்த பூந்து போகணும்ல, அது மாதிரி அது அந்த மண்புழு மாதிரி அது பூந்து போகுது. அங்கே இந்த சவுத் அமெரிக்கா மட்டும் எப்படி தப்பிச்சிச்சு? அங்கேயே ஒன்று போடுவோம். இவங்க ஒரு ஆப்பிள் செல் இங்கேயும் ஒன்று போடுவோம். அப்படியே அமேசான் ஃபாரஸ்ட் அள்ளிட்டு போயிடும் நினைக்கிறேன். அப்படியே புடி இழுத்துருச்சு. அவ்வளோதான்.
6 பில்லியன் மக்கள் இறந்துட்டாங்க. வேறு எங்கேயோ உயிரோடு இங்கே பாருங்களேன், இன்னும் 2 பில்லியன் மக்கள் உயிரோடே இருக்காங்க. எப்படி நம்மளால் விட முடியும்? இங்கே ஒன்று இது போடுவோம், நல்லா பீஸாக எடுத்துகிட்டு போவோம்ல, அதை எடுத்துகிட்டு போடுவோம். எல்லாமே பாருங்கள், மண்புழு மாதிரி எடுத்து அப்படியே பிரித்து மேய்ஞ்சிருச்சு. இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு பில்லியன் மக்கள் தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் போட்டு விடுவோம். எங்கே வேணாலும் இந்த மக்கள் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் போடுவோம். எங்கே வேணாலும் எங்கே வேணாலும் இருப்பாங்க. அவ்வளோதான், எல்லா ஆக்டோபஸும் வந்து அள்ளிட்டு போயிடுச்சு. அவ்வளோதான், 8,65,000,000 மக்கள் இறந்துட்டாங்க. அவ்வளோதான், எல்லாரோட கதையும் முடிஞ்சிருச்சு. அங்கே வேறு என்ன போடலாம்? இங்கே மேலே ஒன்று இருக்குங்க, அதை பார்க்கவே இல்லை. ஆஸ்ட்ராய்டு இங்கே போட்டு பார்ப்போம். ஆஸ்ட்ராய்டு போகுது, ரொம்ப ஸ்மாலாக நீங்கள் பார்க்கலாம், ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை. வார்டெக்ஸ் என்னது போட்டு பார்ப்போம். ஸோ அதான் கைஸ், நான் உங்ககிட்ட இன்னொன்று கேட்க மறந்துட்டேன். அதாவது நீங்கள் எல்லாருமே கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? எனக்கு கொஞ்சம் ரொம்ப க்யூரியஸாக தான் இருந்துச்சு. லைக் சாண்டா கிளாஸுக்கு நம்ம எல்லாருமே நைட்டு நேரத்தில் குக்கீஸ் மில்க்கு வைப்போம். ஆனால் எல்லாருமே வந்து ஏதாச்சும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டில் சாப்பிட்றோம். ஏன்னா அதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, அதில் இந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தேன். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாதுல, அதுக்காக தான் அதை விடுங்க. வேறு என்னது, யூஎஃப்ஓ இருக்குது, போடுவோம். ஸோ எல்லாருமே நீங்கள் எப்படி வந்து கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுங்கன்ட்டு வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ கிறிஸ்மஸ் வந்து முந்தானே தான் முடிஞ்சிச்சு. நானும் கிறிஸ்மஸை நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஒரு ரொம்ப சின்ன இங்கே பாருங்கள், யூஎஃப்ஓவை நான் இங்கேருந்து போட்டேன். இது என்னமோ சின்ன ஒரு எறும்பு மாதிரி தெரியுது. அங்கே என்னமோ ஒரு பெரிய இம்பேக்டே கொடுக்கல இது. வாங்க நம்ம வேறு ஏதாச்சும் பிளானட்ஸ் இருக்கான்னு போய் பார்ப்போம். வேறு என்ன பிளானட் இருக்குது? வீனஸ், மெர்க்குரிலாம் இருக்குது. நம்ம வீனஸ் போவோம். வீனஸ் ஒரு கேஸான்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. எல்லாமே வீனஸ் ஒரு கேஸுன்னு சொல்கிறாங்க. சில பிளானட்ஸ்லாம் நம்ம நினைக்கிறோம்ல, ஜூபிட்டர், நெப்டியூன், இது எல்லாமே வந்து கேஸால் செய்யப்பட்டிருக்குன்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வீனஸ் தான் ஹாட்டஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம். ஏதாச்சும் போட்டு பார்ப்போம். என்ன பண்ணுது இது? நாம் நினச்சது உண்மை தான் போலங்க, இது கேஸுன்னு நினைக்கிறேன். அங்கே எங்கெல்லாம் நிறைய போட்டுப்போம். என்னமோ ஃபைட்டர் விங்குன்னு போட்டேன், ஆனால் என்னமோ அது நிறைய இம்பேக்டே கொடுக்கல. இது என்னன்னு எனக்கும் கொஞ்சம் புரியல. ஆக்சுவலி அது இங்கே என்ன ஷீல்டு இருக்குது, ஸ்பேஸ் மைனா. ஓ, இது ஸ்பேஸ் மைனா. நம்ம ஸ்பேஸ்லேருந்து நம்ம ஏதாச்சும் போடுவோங்க, அது போடும்போது இது வந்து தடுத்து நிறுத்திடும் போல். இருங்க, என்னமோ ஷீல்டு ஷிப்புன்னு இருக்குது. நம்ம இதெல்லாம் போட்டு இது எப்படி இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு நாம் பார்ப்போம். ரிமோட் டிட்டோனேட்டர். அங்கே ஷீல்டு ஃபார்ம் பண்ணுச்சுங்க, அதை உடச்சிருச்சு அந்த ஷீல்டை. இந்த இடத்துல போட்டு பார்ப்போம். இங்கே போட்டு பார்ப்போம். ஓ, ஓகே, இது டிஎன்டி பாம் மாதிரிங்க. இதை நம்ம ரிமோட்டை வச்சு நம்ம டெட்டனேட்டரை வச்சு நம்ம டெட்டனேட் பண்ணும் போல் கொடுத்துட்டேன். டெட்டனேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல போடுவோம். அந்த இம்பேக்ட் இங்கே வரைக்கும் போகுதுங்க. ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்களா, அதுவே சொல்லுது பார்த்தீங்களா, அது 0 மில்லியன் மக்கள் இருக்காங்க, 0 மில்லியன் இறந்துட்டாங்க. லைக் 0 மில்லியன் வந்து லைக் இறந்துட்டாங்க. இங்கெல்லாம் போட்டு எல்லா இடத்துலையும் போட்டு வைப்போம். இப்போ லான்ச் பண்ணிட்டோன்னா இங்கேருந்து இம்பேக்ட் இங்கே வரைக்கும் போகும். ஆக்சுவலி வீனஸ் கொஞ்சம் போரிங்காக இருக்குது. வாங்க வேறு ஏதாச்சும் கொஞ்சம் பிளானட்ஸ்க்கு போவோம். வேறு என்ன பிளானட்ஸ் இருக்குது? ஜூபிட்டர், கேஸ் ஜயண்ட். ஜூபிட்டர் வந்து அதுவும் கண்டிப்பாக இது ஒரு இது தான். சரி, ஓகேங்க, வாங்க இப்போ நம்ம இதில் போட்டுருவோம். கைடட் மிசைல் என்னன்னு தெரியலையே, இதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம். இது வந்து கேஸ் ஜாயிண்ட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த கேஸ் தான் இருக்கும், அதில் காற்று தான். இது ஃபுல்லாகவே காற்று தான், அதனால தான். ஓகே, இதை போட்டு பார்ப்போம். கைடட் மிசைல்.
கைடட் மிசைல்னால் அதை கைட் பண்ணிட்டு நாம் போனோம் போலங்க. சரி ஓகே, போய் அடிச்சிருவோம். அதை நம்ம அடிச்சோடனே அந்த கேஸ் அந்த அதில் இம்பேக்ட் ஆகுது. கேஸ் ஜெயண்ட்டுன்னு சொல்லிட்டு இதில் என்ன வெறும் இது தான் இருக்குது, அந்த இம்பேக்ட் காட்டுது. பாருங்க, அது கேஸ் ஜெயண்ட்னால நம்ம என்ன தான் அட்டாக் பண்ணாலும் அது வந்து திரும்ப அது ஹீல் பண்ணிக்குது அது. ஓகே, அதனால் என்னடா அது ஒரு மாதிரி இருக்குன்ட்டு நான் கொஞ்சம் பயப்படாதீங்க. ஆக்சுவலி இது என்ன ஒரு மாதிரி இருக்குன்ட்டு, இது கேஸ் ஜெயண்ட். அதாவது இந்த பிளானட் ஃபுல்லாகவே கேஸ் தான். அது எல்லாமே அந்த கேஸ் ஒன்று சேர்ந்து நிற்கும் போது தான் நம்மளுக்கு வந்து இது ஒரு பிளானட் மாதிரி இது தெரியும். அதனால இந்த பிளானட் அந்த உள்ளே அங்கே மூவ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, ஏன்னா அது எல்லாமே கேஸ். மைனிங் ட்ரில் போட்டு பார்ப்போம், நிறையா போடுவோம். மைனிங் ட்ரில் என்ன ஆளாளுக்கு ஒரு டைரெக்ஷனில் போகுது. இங்கே பாருங்க, எல்லாம் ஒரு ஒரு டைரெக்ஷனில் போகுது. எங்கேயாச்சும் போட்டு பார்ப்போம். அட என்னங்க இதெல்லாம் ஒரு எனக்கு ஒன்று போடுவோம், ஒன்றா போடுவோம் நம்ம. ஓகே, நம்ம எல்லாத்தையும் சேர்த்து படும்போது ஒன்று ஒன்றா அது இடிச்சுக்கிட்டு அது ஒரு ஒரு டைரெக்ஷனில் போகுது. ஓகே, இடிச்சிரு இது இடிக்காதா? பக்கத்தில் வந்துட்டு இது போயிடுச்சுங்க. அங்கே இந்த 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 இது மைனிங் பண்ணிட்டே இது போகுது. இதை நான் இதை பார்த்துட்டேன். இதை நான் ஸ்வார்ம். நம்ம அப்போ அந்த கிஃப்ட் பாக்ஸ் போட்டோம்லங்க, அந்த கிஃப்ட் பாக்ஸ் அதுலேருந்து வந்தது போல். பாருங்கள், அந்த ஒரு பூச்சி மாதிரி இப்போ எனக்கு இதை பார்க்கவே பிடிக்கல. மொனார்க்கு, ஆமாம் மொனார்க்கு இதில் போட்டு பார்ப்போம். மொனார்க் போட்டால் எப்படி இருக்கும்? அண்ட் லைக் கைஸ், நான் இன்னொன்று சொல்லணும். அதாவது நம்மளோட ரீசெண்டாக இப்போ தான் நம்ம போட்டிருப்போம், ஒரு 3 நாளுக்கு முன்னாடி. இந்த என்னமோ அந்த ஏலியன் எஸ்கேப் ஆகி ரோப்ளாக்ஸில் போட்டிருப்போம். அந்த ஆக்சுவலி எனக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. 3 நாளில் எப்படி இப்படி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ஆக்சுவலி பொதுவாகவே ஒரு 2 வருஷம் ஆனால் கூட அந்த வீடியோ ஒரு வியூ 2 வியூவில் தான் நிற்கும். ஆனால் இந்த தடவை மட்டும் எதுவும் 3 நாளில் 486 வியூஸ் அது வந்து தொட்டுருச்சு. தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். அண்ட் ப்ளீஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம அந்த 156 சப்ஸ்கிரைபர்ஸில் நிற்கிறோம். நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே தேவை. அண்ட் வெரி தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். மொனார்க் இங்கே திரும்பி போட்டு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து வேறு இன்னொரு வந்து ரோப்ளாக்ஸ் வீடியோஸ் வேணுமா வேணாமான்ட்டு வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை இந்த வீடியோவில் கமெண்ட் வந்து ஒர்க் ஆகலைன்னா நம்மளோட பழைய வீடியோஸ் இருக்குங்க, அந்த ஓல்டு வீடியோஸில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அங்கேருந்து போய் நான் கமெண்ட்டை கேட்சப் பண்ணிப்பேன். நான் ஆக்சுவலி வீடியோஸ் அது வந்து ஆக்சுவலி நிறைய வருது. ஆனால் நான் வந்து எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து உங்களோட சைட்லேருந்து உங்களுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன வேணுன்றங்கிறது தான். ஸோ நீங்கள் ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களோட சைட்லேருந்து என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுன்னா ஹெசிடேட் பண்ணாதீங்க. என்கிட்ட நீங்கள் வந்து ஓப்பனாகவே நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக நான் பார்க்குறேன். ஒரு தயக்கமும் இல்லை. சரியா கைஸ்? நான் ஒன்றுமே தப்பாக நினச்சிக்க மாட்டேன். ஸோ நீங்கள் ஒன்றும் ஹெசிடேட் பண்ண தேவையில்லை. நான் கமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்கன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மற்றதெல்லாம் கூட ஓகே, இந்த லைக் கூட இப்போ ஓகே. ஆனால் அந்த கமெண்ட்ஸ் என்னமோ கொஞ்சம் யாருமே கமெண்ட் பண்ணுறதே இல்லை ஆக்சுவலி. ஸோ உங்கள்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள். வேறு இந்த வீடியோவை நான் வழக்கம் போல் கேட்குற மாதிரி லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். தயவுசெய்து இந்த வீடியோ, ஏன்னா இப்போ ஜனவரி இங்கே டிசம்பர் முடிஞ்சிருச்சுன்னா இப்போ ஜனவரி எனக்கு வந்து எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது நான் பஹ்ரைனில் இருக்காங்களே, அதனால் அது வந்து கொஞ்சம் ஜான்வரி அன்றைக்கி அந்த ஸ்கூல் ரீஓப்பன் டே அன்றைக்கே இது வந்து ஆரம்பிச்சிடும் எக்ஸாம்ஸ். அதனால் நான் கொஞ்சம் படிச்சுட்டு நான் கொஞ்சம் டைமை நான் வந்து போட்டு நான் உங்களுக்காக வீடியோஸ் போடுறேன். ஓகே கைஸ்? ஸோ நான் அப்படியே தான். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோடய எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு வந்து அந்த சிஸ்டம் ஸ்மாஷ்ன்னு இருந்துச்சுல்ல, அந்த சிஸ்டம் ஸ்மாஷை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேணுமா வேணாமான்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சைஸே நீங்கள் வந்து ஒரு ஹெஸ்டேட்ஸும் இல்லை. நீங்கள் ஹெஸ்டேட் பண்ணாமல் நீங்கள் ஓப்பனாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன். என் சைட்லேருந்து ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் என்ன ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணால் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வீடியோவில் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் சில டெவலப்மெண்ட்ஸ்லாம் பண்ணணுன்ட்டு எனக்கு தெரியுது.
அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம அந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம். இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து இப்போ தான் ஒரு டெவலப்பிங் சேனல். ஸோ அந்த டெவலப்பிங் அந்த சப்போர்ட்டுக்கு வந்து எனக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. ஸோ கமெண்ட்டில் வந்து நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். ஒரு தயக்கமும் இல்லை. நான் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது ஆக்சுவலி. 1 இல்லைனா 2 கமெண்ட்ஸ் தான் வருது. ஐ டோன்ட் நோ வை இட் இஸ். நிறைய வீடியோஸில் கமெண்ட் ஓப்பன்லேயே இருந்தாலும் அது நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ நம்ம ரீசெண்ட் வீடியோஸில் நம்ம கமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் ஒரு பிரச்சனை இல்லைங்க, கமெண்ட்லாம் பண்ணலாம். இது என்ன ஐ பட்டன். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. என்ன ஒரு பிக்சர் எடுத்து பாரு. டிஃபால்ட்டு எய்மா என்னது இது? ஓ இது என்னமோ இது போல் எய்மிங் போல். ஓகே ஓகே சரி ஓகேங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் நம்ம இந்த வீடியோவோட எண்ட். ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ நம்ம முழுக்க இந்த வீடியோவை நம்ம இதோட எண்ட் பண்ணிப்போம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருப்பது நான் தான் நிஷாந்த். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை கைஸ்.